இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் 2:12வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமேன். உங்கள் பைபிள் வச்சுட்டு அப்போ எல்லாரும் எந்திரிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பைபிளை கீழே வச்சுருங்க. கீழே வச்சிட்டிங்களா? ரொம்ப நேரம் உட்காண்டிங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ஒரு 10 பேரை பார்த்து, எத்தனை பேரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாக்கு தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு வரணும். சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாக்கு தத்தங்க பின்னாடி போன இருக்கிற இடத்துலையே சுற்றக்கூடாது, பின்னாடி வரைக்கும் போய் சொல்லிட்டு வாங்க. சத்தமாக சொல்லுங்க. அப்படியே வாய்க்குள்ளே முணுமுணுத்த மாதிரியே இருக்கு. குட். சொல்லிட்டீங்கன்னா வந்து உங்கள் இடத்துல உட்காந்துடலாம். சரி, மறுபடியும் ஒரு முறை இந்த வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எபேசியர் 2:12-16 சத்தமாக வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம்? ஆமாம், ஏன்னா முதல்ல சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. சரி, இப்போ எவ்வளோ சத்தமாக வாசிக்க முடியுமோ, பக்கத்தில் வீட்டுக்காரங்க இருந்தால் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் சத்தம் போடுறது எப்படி இருக்கும், அதே சத்தமாக பைபிளை வாசிக்கிறாங்களான்னு சொல்லி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சரியா? சரி, வாசிக்கலாமா? எபேசியர் 2:12-16 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றுமா இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையினுடைய வல்லமையை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுப்பார்னா, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணியிருப்பார் என்றால் அது ஒரு நாளும் மாறாது. அது எப்படிப்பட்ட வல்லமையை உடையது,
அது எப்படிப்பட்ட தன்மையை உடையதா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2. நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர். அந்த ஏவியர்ங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். யாத்திராகமம் புஸ்தகம் 23:23. யாத்திராகமம் 23:23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், ஏவியர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அதை யாத்திராகமம் புஸ்தகம் 23:28. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் அண்டர்லைன், ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குலவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். நம்ம அந்த வாசித்த வேத பகுதிகளில் ஏவியர் என்கிற மனிதர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்க யார் அப்படின்னா கானானுடைய சந்ததி. யாருடைய சந்ததி? கானானுடைய சந்ததி. கானானுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. என்ன வாக்கு தத்தம்னா, கானான் எல்லாருக்கும் அடிமையாயிருப்பான். சொல்லுங்க, என்ன வாக்கு தத்தம்? கானான் எல்லாருக்கும் அடிமையாயிருப்பான். கானான் எல்லாருக்கும் அடிமையா இருப்பான்னா அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க, சந்ததி சந்ததியா, தலைமுறை தலைமுறையா எப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம்? அடிமைகளா இருப்பாங்கன்னு அர்த்தம். இன்னும் அதே பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, அவன் அடிமையா மட்டும் இல்ல, அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அடிமையா இருக்கிறது என்பதே பெரிய கொடுமை. ஆனா அடிமைகளுக்கு அடிமை என்பது இன்னும் மிகப்பெரிய கொடுமை. ஆமென். இப்ப கானானுடைய சந்ததி எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அடிமையா இருக்கிறாங்க, அதிலும் அடிமையிலும் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப இந்த சந்ததியில வந்தவங்க தான் இந்த ஏவியர். இவங்களுக்குள்ள வாக்கு தத்தம் என்னன்னா, இவங்க எப்படி இருப்பாங்க? அடிமைகளா இருப்பாங்க, அடிமைகளுக்கு அடிமைகளா இருப்பாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு கானான் தேசத்தை என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். அந்த கானான் தேசத்துல 7 ஜாதிகள் இருக்கிறாங்க, பலத்த ஜாதிகள் இருக்காங்க. அந்த 7 ஜாதிகளையும் உங்களுக்கு முன்னாடி துரத்திட்டு, உங்களுக்கு முன்னாடி அழித்து போட்டு, அதம் பண்ணிட்டு அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். இப்படி கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின, அழித்து போடுவேன்னு சொன்ன ஜனங்கள்ல ஒருத்தங்க யார் அப்படின்னா ஏவியர். சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஏவியர். இல்ல, இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் ஏவியரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள நான் அழிக்க போறேன், அவங்கள அதம் பண்ண போறேன். அவங்கள நான் யாரை வச்சு அழிக்க போறேன்னா என் தூதனை கொண்டு நான் அழிக்க போறேன். நான் குலவிகளை அனுப்பி என்ன பண்ண போறேன்? அவங்கள அழிக்க போறேன். அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து முழுவதுமா நீக்க போறேன். அவங்களை நீங்க பார்க்க போறதல்ல, அவங்க இனி உங்க கிட்ட வரமாட்டாங்க, முழுவதுமாய் அவங்க அழிந்து போக போகிறார்கள் சொல்லி ஏவியரை குறித்து கர்த்தர் எழுதி வைக்கிறார். ஏற்கனவே ஏவியரை குறித்து ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? அடிமைகளுக்கு அடிமையா இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்களை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன், அதம் பண்ண போறேன், கொலவிகளை அனுப்பி நான் உங்களை அழிக்க போறேன், தூதர்களை அனுப்பி என்ன பண்ண போறேன்?
அழிக்க போறேன்னு சொல்லி சொல்றார். இப்படி தேவனால் அழிக்கப்பட வேண்டிய, தேவனால் அதம் பண்ணப்பட வேண்டிய, அடிமைகளுக்கு அடிமையாய் இருக்க வேண்டிய கூட்டத்தார் தான் ஏவியர். சொல்லுங்க, யாரு? இது வரைக்கும் விளங்கிச்சா? நான் எவ்வளவு மெதுவாக சொல்ல முடியுமோ சொல்றேன். இவங்க தான் ஏவியர் கூட்டம். இவங்க யாருடைய வம்சம்? கானானுடைய வம்சம். ஆமேன். இந்த கானானுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஏவியர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறார். மோசே 40 வருஷம் நடத்துகிறான். 40 வருஷத்துக்கு அப்புறம் யோசுவா அந்த அதிகாரத்தை கையில் வாங்குறாரு. இப்போ யோசுவா கையில் வாங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். இப்போ யாருடைய தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க? யோசுவா தலைமையில் கானானுக்குள்ளே வர்றாங்க. இப்போ கானானுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் சொன்னார், 7 ஜாதிகளை என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன். அதில் ஒன்று யாரு? சொல்லுங்க, யாரு? ஏவியர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிச்சாச்சு. அதாவது கானானுடைய எல்லை, அதான் எரிகோ கோட்டை, அதெல்லாம் உடைச்சி இப்போ கானானுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த 7 ஜாதிகளையும் அழிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தனையா கொல்லணும். ஒவ்வொருத்தரையும் எப்படின்னா, பிள்ளைகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா, யாரையும் விட்டு வைக்க கூடாது. எல்லாரையும் கொல்லணும். ஏன்னா அவ்வளவா இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கர்த்தர் முழுவதுமாய் அழிக்க சொல்லிட்டார். இப்ப இதை கேள்விப்படுறாங்க ஏவியர் கூட்டம். யார் கேள்விப்படுறா? என்ன கேள்விப்படுறாங்க? எரிகோ பிடிச்சி உள்ள வந்துட்டாங்க. அடுத்தது யாரை தான் கொல்ல போறாங்க? சொல்லுங்க, யார் தான் கொல்ல போறாங்க? நம்மளை தான் கொல்ல போறாங்க. நல்ல கவனிங்க. இந்த ஏவியர் யோசுவாவின் நாட்களில் சாதாரண ஆள் கிடையாது. அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று வாக்குத்தத்தம் இருந்தாலும், அவனை கர்த்தர் அழிப்பேன், அவனை இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும், அவர் ஆண்டவர் எழுதியிருந்தாலும், இந்த ஏவியர் கானான் தேசத்திலேயே மிக சிறந்த மனிதர்களாக இருந்தாங்க. வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோசுவா 11:19 வாசிங்க. கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர. இப்போ இந்த ஏவியர் யாரு தெரியுமா? கிபியோனின் குடிகள். சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? அப்ப அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்று வாக்குத்தத்தம் பெற்றது யாரு? ஏவியர். இப்ப ஏவியர் இங்க யாரு? கிபியோனியர். சொல்லுங்க, யாரு? கிபியோனியர். இவங்களுக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கு. இவங்க என்ன பண்ண போறார்? கர்த்தர் அழிக்க போறார். எதை வச்சு அழிக்க போறாரு? கொலவிகளை வச்சு அழிக்க போறார். தூதர்களை வச்சு அழிக்க போறார். யார? சத்தமா, யார? இந்த ஏவியர் கூட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கிபியோனியர். சொல்லுங்க, இந்த கிபியோனியர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த வாக்கு தத்தங்களை பெற்ற இந்த கிபியோனியரை குறித்து இப்ப பார்க்க போறோம். இந்த கிபியோனியர் யாருன்னா, கானான் தேசத்திலேயே மிக சிறந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள். இவங்க கானான் தேசத்தில் இவங்க பட்டணம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஊரில், நம்ம மதுரை பட்டணத்தில் திருப்பரங்குன்றம் கொஞ்சம் உயரமாக தெரியும். ஏன்? மலை இருக்கு இல்லை? அதே மாதிரி தான் கானான் தேசத்தில் உயர்ந்த மேடுன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த மலை கிடையாது, மணல் மேடு நிறைஞ்ச ஒரு பகுதி தான் இந்த கிபியோனுடைய பட்டணம். கானான் தேசத்திலேயே உயரமான பட்டணம். கானான் தேசத்திலேயே ராஜ குலத்தார்கள் அதிகமாய் வாழ்கிற ஒரு பட்டணம் இந்த கிபியோன் பட்டணம். அதனாலதான் அந்த கிபியோனை சொல்லுது, இது என்ன பட்டணமா? ராஜதானி பட்டணம். என்ன போட்டிருக்கு? 10:2 போடுங்க. ராஜதானி பட்டணம். அப்ப என்னன்னா, அரச குலத்தவர்கள், அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் வாழ்கிற கூட்டம். இன்னொரு இந்த கிபியோன் பட்டணம் எப்படிப்பட்டதுன்னா, அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே மிக சிறந்த பலவான்கள், பராக்கிரமசாலிகள். அவங்களுக்கு இருக்கிற பலம், அவங்களுக்கு இருக்கிற போர் திறமை வேற யார்கிட்டையுமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள். ஆமேன்.
முதல்ல என்னது இந்த பட்டணம்? சொல்லுங்க. உயர்ந்த பட்டணம். கானான் தேசத்திலேயே உயர்ந்த பட்டணம். ரெண்டாவது என்னது? இது ராஜதானி பட்டணம், அரச குலத்தார் பட்டணம். மூணாவது என்னது? அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே மிக சிறந்த திறமைசாலிகள், போர் வீரர்கள். அங்க இருக்கிற எல்லாரையும் விட, அந்த 7 ஜாதிகளையும் விட இந்த ஏவியர், இந்த கிபியோனியர் அவ்வளவு திறமைசாலிங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, கானான் தேசத்திலேயே திராட்சை ரசத்தை உற்பத்தி பண்ணுகிற முதல் கூட்டம் இந்த ஏவியர் தான், இந்த கிபியோனியர் தான். கிபியோன் பட்டணத்தை ஒரு 1800 ஆண்டுகளில் ஆராய்ச்சி செய்யும் போது பல திராட்சரச குவளைகள், அதாவது பானைகளை என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க கிபியோன் பட்டணத்தில். அப்ப பலனா ஆயிரக்கணக்காய் கண்டுபிடிச்சாங்க. ஆயிரக்கணக்கான குழிகள் இருக்கும். எதுக்கு குழிகள்னா திராட்சரசத்தை பதப்படுத்துவதற்காக. அப்ப அன்றைய நாட்கள்ல திராட்சை ரசத்துல பிசினஸ் பண்றதுல மிகப்பெரிய ஆட்கள் யாருன்னா இந்த ஏவியர். ஆனா இவனுக்கு இருந்த வாக்கு தத்துவம் என்ன சொல்லுங்க? அடிமையில அடிமையா இருப்பான், தூதனை கொண்டும் குளவியை கொண்டும் கர்த்தரை அழிப்பேன்னு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைவேறுகிற காலம் வந்துடுச்சு. ஆனா இவன் எப்படி இருக்கிறான்? ராஜதானி பட்டணம், வீரர்கள் நிறைஞ்சி பிஸ்னஸில் ஓகோன்னு இருக்கிறான். அவனை போல பிஸ்னஸில் ஆள் இல்லை, அவனை போல உயர்ந்தவன் இல்லை. மிகப்பெரிய ஆட்களை கொண்ட ஒரு பட்டணமாய் அந்த ஏவியர் இருக்குது. இப்போ இந்த ஏவியருக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் தெரியுமா? இவங்களாம் புறஜாதிகள், தேவனால புறமாக்கப்பட்டவர்கள். இவனுக்கு ஒரு நியூஸ் வருது. இவங்க எரிகோவை பிடிச்சிட்டாங்க, ஆயி பட்டணத்தையும் பிடிச்சிட்டாங்க. இனி அடுத்தது யார் தான் கை வைக்க போகிறான் சொல்லுங்க? ஏன் மேலே தான் கை வைக்க போகிறான், என்ன தான் கொள்ளுவான். ஏன்னா அடுத்த பட்டணம் யார் பட்டணம் தான்? ஏன் பட்டணம் தான். இதை தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பொறுமையாக வாசிக்க போகிறோம். வாசிங்க. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை யார் கேள்விப்படுறா? சத்தமா சொல்லுங்க. குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகளை போல காமிச்சு. அப்படின்னா ஒரு கூட்டத்தினுடைய தூதர்களை போல, ஒரு தேசத்துக்குள்ள இருப்பாங்கல்ல தூதர்கள். இப்ப நம்ம ஊர்ல தூதன் சொல்லுவோம்ல, இங்க இருந்து வெளிநாட்டில் போய் பேசுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவங்கள போல ஒரு தூதர்களை போல தங்களை காண்பித்து பழைய ரெட்டு பைகள், பழைய சாக்கு பை. நல்லா கவனிங்க. இவங்க தேசத்திலேயே ராஜகுலத்தார். இவங்கள இருக்கிறது பெஸ்டான, எல்லாமே பெஸ்டா இருக்கும். பழைய சாக்குன்னு சொல்லிட்டு அவனை எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அவ்வளவு பெஸ்டா, அவ்வளவு ரிச்சா வாழ்கிற கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தார் இப்ப எதை தேடி எடுக்கிறான்னா, பழைய பைகளை தங்க கைகளை எடுத்துட்டு, அடுத்தது என்ன பொத்தல்? பீரலும் பொத்தலுமான. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் எதுக்கு பேர் போன ஆளு? திராட்சரசத்துக்கு பேர் போன ஆளு. உலகம் எங்க பிசினஸ் பண்ற ஆளு. இவங்கிட்ட பீரலும் பொத்தலுமா இருக்கும். அப்ப என்ன, இவன் வாழ்க்கையில யூஸ் பண்ணி போட்ட வேண்டான ஒதுக்குன அந்த பொருட்களை எல்லாம், அந்த திராட்சரச பைகளை எல்லாம், பீறி போன கிழிஞ்சு போன அந்த பைகளை இப்ப என்ன செய்யறானா, கையில எடுத்துக்கிறான். அடுத்தது பொத்தலுமான பழைய திராட்சை தூஸ்திகளையும் தங்கள் கழுதை மேல வைத்து, என்ன பார்க்கப்பட்ட? தைக்கப்பட்ட பழைய பாதரட்சைகளையும். யோசித்து பாருங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க இறங்கி இருக்கிறாங்கன்னு. அடுத்தது பழைய வஸ்திரங்களை. இவங்களாம் ராஜ வம்சத்தை சேர்ந்தாளு. என்ன வம்சம்? சத்தமா என்ன வம்சம்? ராஜகுலத்தார். தேசத்திலேயே சிறந்த பட்டணம், தேசத்திலேயே உயர்ந்த பட்டணம். இவனை போல திறமசாலி கிடையாது, இவனை போல ரிச்சான ஆளு கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன் பழைய சப்பலை போட்டுக்கிறான், பழைய ஆடைகளை போட்டுக்கிறான். போட்டுட்டு ஒரு தூதனை போல, சாதாரண பரிந்து பேசுகிற மனிதனை போல, புறதேசத்தானை போல இப்ப என்ன பண்றானா, தங்களை வேஷம் மாற்றி கொண்டு, தங்களை தாழ்த்தி கொண்டு இப்ப எங்க வர்றாங்கன்னா, யோசுவா கிட்ட வர்றாங்க. எங்க வர்றாங்க? நல்ல கவனிங்க. ராஜதானி பட்டணம்,
இப்ப ஒன்றுமே இல்லாத பட்டணத்தை போல, எல்லாத்தையும் இழந்தவர்கள் போல, எல்லாவற்றையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதவர்களைப் போல தங்களை தாழ்த்தி தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இப்ப என்ன பண்றாங்கன்னா யோசுவாவிடத்துல தேடி வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. அப்பமெல்லாம் என்னாச்சு? அப்பமெல்லாம் எப்படி இருக்கான்? புளிச்சதும் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமா இருக்கு. அடுத்தது, அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்துல போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க. இவன் யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணுவதற்கு, யோசுவாவுக்கு இவனுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாவதற்கு இவன் என்ன பண்றானா, தன்னை தாழ்த்தி தன்னுடைய எல்லாத்தையும் வச்சிட்டு மேன்மையை இழந்து பொருளை இழந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்தி யோசுவாவிடத்துல வர்றான். எதுக்கு? சத்தமா எதுக்கு? அப்ப அவனுக்கு அவ்வளவு தூரம் தாழ்த்தி யோசுவா கிட்ட வந்த உடன்படிக்கை பண்ணணும்னா யோசுவா கிட்ட பண்ற உடன்படிக்கை எவ்வளவு வல்லமையா இருக்குன்னு அவனுக்கு என்ன பண்ணிருக்கு? தெரிஞ்சிருக்கு. எந்த மனுஷனிடத்துல உடன்படிக்கை பண்ணுவதை விடவும் யோசுவாவினிடத்துல உடன்படிக்கை பண்ணுனா அதுக்கு வல்லமை இருக்கு, அதுக்கு சக்தி இருக்கு, அதுக்கு நன்மை இருக்கு, அதுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு அந்த புறஜாதி மனிதன் நல்லா என்ன பண்ணியிருந்தான்? அதுக்கு எவ்வளவு இறங்கணுமோ, ஏன்னா அதை பெற்றுக்கொள்ளாம என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அதை நான் இழந்துடக்கூடாது, அதை நான் விட்டுறக்கூடாது. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கு நான் எதை இழக்கினாலும் தயார். அந்த உடன்படிக்கையை பெறுவதற்கு எதை இழக்க வேண்டுமானாலும் தயார்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டுட்டு, தன் மேன்மையை விட்டுட்டு, தன்னை தாழ்த்தி, பழைய பூசணம் பூத்த அப்பத்தை காமிச்சு, பழைய புளிச்ச ரசத்தை காமிச்சு, ஐயா நாங்க புறதேசத்தார், உங்களை சமாதானம் பண்ண வந்திருக்கோம், உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி காலில் வில்லுகிற அளவுக்கு நிற்கிறாங்க. யார் இடத்துல இந்த உடன்படிக்கை பெற? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். யோசுவா இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். நீங்க இயேசுவின் இடத்துல உடன்படிக்கையை பெறுவதற்கு நீங்க என்ன செய்தீர்கள்? ஹலோ, கிபியோனியர் யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு தங்க மேன்மையை விட்டு உயரமான இடத்தை விட்டு கீழே இறங்கி வர்றான், பாளையத்துக்கு வர்றான். ராஜ மேன்மையை இழந்து வர்றான், திராட்சை ரசத்தை பழைய ரசமா மாற்றி வர்றான், புது சப்பலை கலட்டிட்டு கிழிஞ்சு போன சப்பலை போட்டு வர்றான், அப்பமெல்லாம் பூசணம் பூத்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு வர்றான். இவ்வளவுக்கு இவ்வளவு தன்னை தாழ்த்தி அந்த உடன்படிக்கை பற்றி அந்த உடன்படிக்கை பண்றதுக்கு நேரம் வந்து நிற்கிறான். நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு தெரியுமா? அப்படி ஆப்போசிட். இங்க உடன்படிக்கை பண்ணுவதற்கு கிபியோனியர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தான். ஆனா நம்மளோடு உடன்படிக்கை பண்ண, இப்ப கிபியோனியர் ஆகிய நம்மளோடு உடன்படிக்கை பண்ண இயேசுவானவர் அந்த மேன்மையெல்லாம் விட்டுட்டு, உன்னதத்தை விட்டுட்டு, ராஜ மேன்மையை விட்டுட்டு, அரச குலத்தை விட்டுட்டு, தன்னுடைய பலத்தை விட்டுட்டு, திராட்சை ரசத்தை விட்டுட்டு அப்படியே இறங்கி நம்மிடத்துல வந்தார். எத்தனைங்க நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. கிபியோனியர் யோசுவாவின் இடத்துல உடன்படிக்கை பண்ணுவதற்கு அவன் இழந்து வந்தான். ஆனா இப்ப கிபியோனியர் ஆகிய நம்மிடத்துல உடன்படிக்கை பண்ணுவதற்கு இயேசுவானவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். ராஜகுலத்தை சேர்ந்த ஆண்டவர் அடிமையா இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாவற்றையும் இழந்தவரா இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமாவா இல்லையா? சத்தமா ஆமாவா இல்லையா? இப்ப கிபியோனியருக்கு தெரிஞ்சிச்சு யோசுவாவோடு கூட பண்ணா நம்ம உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு. ஆனா இப்ப நமக்கு தெரியணும் இயேசு நம்மோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னு. எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம உடன்படிக்கை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுன்னு? உடன்படிக்கைங்கிறத விட வாக்கு தத்துவம்னு சொல்றேன். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நம்மோடு பேசின வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா இருக்குது சொல்லுங்க.
தெரியல. கொடுத்துருக்கிறார் பிரதர், ஆமேன் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், அல்லேலூயா பிரதர், அறிக்கை பண்றோம் பிரதர், ஜெபம் பண்றோம் பிரதர், ஆனா நிறைவேற மாட்டேங்குது பிரதர். எல்லாமே செய்கிறோம் பிரதர், நிறைவேற மாட்டேங்குது பிரதர். உடன்படிக்கையின் தன்மை தெரியாம, வாக்குத்தத்தத்தின் தன்மை தெரியாம அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இவங்க இவ்வளவு தூரம் தங்களை தாழ்த்தி அந்த உடன்படிக்கையை பெற்றாங்க பாருங்க. இவங்க யாரு? இவங்க யாரு? சத்தமா இவங்க யாரு? இப்போ கேட்குறேன், இவங்க உடன்படிக்கை எப்படி பெற்றாங்க? இந்த உடன்படிக்கை வாங்க ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க 9:15 வாசிங்க பார்க்கலாம். அவளுடைய சமாதானம் பண்ணி அவளை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு, இப்ப யோசுவா சபையின் பிரபுக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இந்த கிபியோனியரோடு இந்த ஏவியரோடு என்ன பண்றாங்க? இப்ப ஒரு உடன்படிக்கை, 2 உடன்படிக்கை. ஒன்னு என்ன தெரியுமா? ஐயா, உங்களுக்கு எனக்கு எப்போ என்ன உண்டாயிருக்கும்னா சமாதானம் உண்டாயிருக்கும். 2வது என்னன்னா, உங்களை உயிரோட காப்பாற்றுற பொறுப்பு யாருடைய தெரியுமா? இனி எங்களுடையது. கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாற்றுறோம் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கையை சமாதானத்தோடு அந்த உயிரை காப்பாற்றுகிற உடன்படிக்கையாய் செய்கிறாங்க. இந்த உடன்படிக்கை செய்கிறதுக்கு, உடன்படிக்கைன்னு சொன்னால் இவங்க ஏதாச்சும் கொடுக்கணும். என்ன கொடுத்தாங்க? வாசிங்க யோசுவா 9:14. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில், என்ன போஜன பதார்த்தம்? என்ன போஜன பதார்த்தம்? பூசணம் பூத்த அப்பம், புளிச்சு போன, சொல்லுங்க. கிபியோனியரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, ஐயா எங்ககிட்ட என்னதான் இருக்கு? புளிச்சு போன. இவன் என்னத்தை சாப்பிட்டு இருக்கிறான்? இவன் இஸ்ரவேலர் என்னதை சாப்பிட்டு இருக்கிறான்? வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிடுறான். இவன் என்னதை சாப்பிட்டு இருக்கிறான்? புளிச்சு உலர்ந்து பூசணம் பூத்த அப்பம். இப்போ இந்த அப்பத்தை குர்ரா அப்படின்னு சொல்லி அப்பத்தை வாங்கிட்டு, வேற என்ன இருக்கு? புளிச்ச திராட்சை ரசம், அதையும் கூட நான் வாங்கிட்டு இப்போ உடன்படிக்கை பண்றான். உன்னை நாங்கள் உயிரோட, புளிச்ச ரசத்துக்கும் பூத்து போன அப்பத்துக்கே இவ்வளவு உடன்படிக்கை பண்ற வல்லம் இருக்குன்னா, இயேசுவானவர் உங்களோடு என்னோடு பண்ண எப்படி உடன்படிக்கை பண்ணாராம்? அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்க கிட்ட வாங்கி புளிச்சு போன அப்பத்தையும், சரி பூத்து போன பூசணம் பூத்த அப்பத்தையும் புளிச்சு போன திராட்சை ரசத்தையும் வாங்கி உடன்படிக்கை பண்றான். ஆனா இன்னைக்கு நம்மளோட உடன்படிக்கை பண்ணினவர், அவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி சொந்த மாம்சத்தை சிலுவையில ஒப்பு கொடுத்து நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த உடன்படிக்கை பெருசா, இயேசு நம்மோடு பண்ண உடன்படிக்கை பெருசா? சத்தமா? இவங்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசா, இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசா? பூசணம் பூத்து போன அப்பத்தினால உண்டான உடன்படிக்கைக்கே வல்லமை இருக்குன்னா, என் அப்பாவுடைய ரத்தத்தில் ஒரு மாசு கூட இல்லை, ஒரு பழுது கூட இல்லை, குற்றமில்லாத ஆட்டுக்குடியின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குன்னா அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை எவ்வளவு மகிமையானதாக இருக்கும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்றதுக்கு இவங்க இறங்கி வந்தாங்க. உடன்படிக்கை பண்றதுக்கு பூத்து போன அப்பத்தையும் புளிச்ச ரசத்தையும் கொடுத்தாங்க. ஆனா நம்மளோட உடன்படிக்கை பண்றதுக்கு இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி உலகத்துக்கு வந்தார். சொந்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்து உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பூசணம் பூத்த அப்பத்தினால புளிச்சு போன ரசத்தினால உண்டான உடன்படிக்கைக்கு என்ன வல்லமை இருக்கு, அதை கண்டுபிடிச்சா எவ்வளவு வல்லமை நம்ம வாக்கு தத்துவத்தில் இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். பார்க்கலாமா? இப்போ வாங்க பார்க்க. இது வரைக்கும் விளங்கிச்சா? சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, இப்போ வாசிங்க பார்க்கலாம்.
கிபியோனியர் பெற்ற வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம். யோசுவா 10:6-8 வரைக்கும் வாசிங்க. பாளையத்திற்கு உடனே யோசுவாவும், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, மற்ற 6 ஜாதிகள் 5 ராஜாக்கள் இப்போ கிபியோனிற்கு விரோதமாக எழும்புறான். ஏன் எழும்புறான்? இவன் நம்மளை விட்டுட்டு எங்கே போயிட்டான்? யோசுவா கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதனால இந்த கிபியோன் பட்டணத்தை என்ன பண்ணிடணும்? அழிச்சிருவோன்னு சொல்லிட்டு 5 ராஜாக்கள் எழும்புறாங்க. இப்போ இந்த 5 ராஜாக்கள் எழும்புற செய்தி கிபியோனு கேட்ட உடனே இவன் நேராக போறான். நேராக போய், யோசுவா, நீர் எங்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறீர், எங்க கிட்ட பூசணம் பூத்த அப்பத்தையும் புளிச்ச திராட்சை ரசத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க உடன்படிக்கை என்ன செஞ்சாகணும்? காப்பாற்றணும், எங்களுக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிடும் போது வாசிங்க பார்க்கலாம். உடனே சொல்லுங்க, இருறா நான் வர்றேன், ஆளை கூட்டணும், அதை கூட்டணும், இதை கூட்டணும், எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? திருதுப்புன்னு வந்து நின்னா என்ன பண்றது? நீ யாருன்னே தெரியாது, திடீர்னு உனக்கு வாக்கு கொடுத்துட்டா செஞ்சிடணுமோ நிறைவேற்றிடணுமோ? அப்பெல்லாம் பண்ண முடியாது. சொல்லல, வசனம் சொல்லுது உடனே. சொல்லுங்க, உடனே யோசுவாவும் அவனோட கூட யாரு யாரு எத்தனை மனுஷர்? சகலனா எல்லாம் இஸ்ரவேல்ல இருக்கிற சகல யுத்த மனுஷரும், அப்புறம் சகல பராக்கிரமசாலிகளும் கில்கலந்து போனார்கள். இப்ப யார் போறா? அடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு என்ன செய்யாத, பயப்படாத, உன் கைகளில் அவர்களை ஒருவனும் உனக்கு முன்பாக. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்லணும்? அவங்களுக்கு பயப்படாத, அவங்க ஒருத்தனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதுன்னு சொல்லி இது யாரை பார்த்து சொல்ல வேண்டியது? யோசுவா கிபியோனியரை பார்த்து சொல்லணும். ஏடா பயப்படாதரா, அவன் ஒருத்தனை உன்னை என்ன செய்ய மாட்டான், மேற்கொள்ள மாட்டான். ஆனா இங்க கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா பயப்படாத, ஒருவனும் உனக்கு முன்பாக. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எப்ப உடன்படிக்கை பண்ணானோ அப்ப கிபியோனுடைய யுத்தம் யோசுவாவுடைய யுத்தமாய் மாறினது. கிபியோனுடைய சண்டை யோசுவாவுடைய சண்டையா மாறிச்சு. கிபியோனுடைய எதிரிகள் யோசுவாவுடைய எதிரிகளாய் மாறினார்கள். விளங்கிச்சா விளங்கலையா? விளங்குனா சத்தமா ஆமேன்னு சொல்லணும். உங்களுக்கு எதிரிகள் இல்லைல்ல? நான் சிரிக்கிறிய? சத்துருக்கள் இல்லைல்ல? சரி, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு மட்டும் ஆண்டவரே. மறுபடியும் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணப்பட்ட உங்க எல்லாருக்கும் மொத ஆசீர்வாதம் என்னன்னா, உங்க சத்துரு கர்த்தருடைய சத்துருவாய் மாறுகிறான். உங்க எதிரி கர்த்தருடைய எதிரியா மாறுகிறான். ஆமென். இந்த ஆமென் பார்த்தா சத்தமா ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஆமென்னு சொல்லணும். சொல்லாம வாய மூடி இருந்தா என்ன செய்ய முடியாது? நன்மையும் ஜீவனும். ஜீவனை பேச போறீங்களா? நன்மை சரி, மரணத்தை பேச போறீங்களா? ஜீவனை பேச போறீங்களா? அப்படி தெரியலையே. ஜீவனை பேசணும், அப்படி பேசணும், சத்தமா பேசணும். ஆமென். கிபியோனுடைய யுத்தம் இப்ப யாருடைய யுத்தம் சொல்லுங்க? கர்த்தருடைய யுத்தம். இப்ப யோசுவா மட்டும் தலையிடல, இப்ப யார் சேர்ந்து தலையிடுறா? சகல புருஷன், சகல யுத்த மனிதன், சகல பலசாலிகளும் கூட்டிக்கிட்டு கிபியோனுக்காக இப்ப யோசுவா புறப்பட்டு போகிறான். கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்கல. இவனுக்காக நாயை யுத்தம் பண்ணணும், இவனுக்காக நாயை சண்டை போடணும், இவனுக்காக நாயை போகணும்னு சொல்லி யோசுவா கொஞ்சம் கூட யோசிக்கல. பூசணம் பூத்த அப்பத்துக்கே இவ்வளவு வல்லமனா, பூசணம் பூத்த அப்பத்தை வாங்கி கொண்ட யோசுவாவை இவ்வளவு உண்மையா இருப்பான்னா, உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்தமே வரல. என் எதிரி கர்த்தருடைய எதிரி. சத்தமா ஆமென்னு சொல்லுங்க.
அதையும் சொல்லிடுறேன், இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு எதிரியே இருக்கப்படாது. பிசாசு ஒருத்தன் தான் நம்முடைய எதிரி. ஆமேன். சத்தமா ஆமேன். வியாதி உங்க எதிரினா அது யாருக்கு எதிரி? பொருளாதாரம் உங்க எதிரினா யாருக்கு எதிரி? சத்தமா சொல்லுங்க. குடும்ப பிரச்சனை உங்க எதிரினா அது யாருக்கு எதிரி? உங்க வாழ்க்கையில உங்களை சீரழிக்க இறை எல்லாத்துக்கும் எதிரி யார் தெரியுமா? கர்த்தர். உங்க கூட யுத்தம் பண்ண நினைச்சா யாரோட யுத்தம் பண்ற மாதிரி? சத்தமா ஆமேன். ஆமேன். இந்த யுத்தத்தை குறிச்ச வாக்கு தத்தம் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தார்னா இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இப்ப இந்த வாக்கு தத்தம் யாருக்கு போகுது தெரியுமா? பூசணமுத்த அப்பத்தை கொடுத்த கிபியோனிற்கு போகுது, புறஜாதியானுக்கு போகுது. அடிமையிலும் அடிமையா இருப்பான், சாகவே சாகணும் சொல்லி எழுதப்பட்ட கிபியோனுக்கு போகுது. காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், உடன்படிக்கை. அவங்க கொடுத்த வாக்கு தத்தம், அவங்க கொடுத்த ஆணை, அந்த ஆணை நிமித்தமாய் இப்ப கிபியோனுடைய யுத்தம் யோசுவாவின் யுத்தமாய் மாறிடுச்சு. சொல்லுங்க, ஏன் யுத்தம்? கர்த்தருடையது. ஏன் யுத்தம்? கர்த்தருடையது. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆமேன் சொல்றதுக்கு வாயை திறக்கணும், யுத்தத்தை பேசுறதுக்கு வாயை மூடிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமேன் சொல்றதுக்கு வாயை திறக்கணும், யுத்தத்தை பேசுறதுக்கு வாயை மூடிக்கணும். ஏன்னா பேசுறது யாரு? உங்களுக்காக கர்த்தர் பேசணுமா? உங்க யுத்தம் கர்த்தர் யுத்தமா மாறணுமா? யோசுவாட சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். இங்க கிபியோனில் பார்த்தீங்கன்னா ஒன்று வேலையும் பார்க்கல. யோசுவாட போய் சொன்னா சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துட்டான். இனி யார் பார்த்துக்குவா? அவன் ஒருத்தன் யுத்தம் பண்ணதான் நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. ஒருத்தன் கூட எழும்ப மாட்டான். அவன் பேசாம வீட்டில் உட்காந்து நல்லா தூங்குற வேலை. யாருடைய வேலை? கிபியோன். பாருங்க, இந்த கிபியோனுக்கு இருந்த விசுவாசம், இந்த கிபியோனியருக்கு இருந்த அறிவு. எப்ப நான் யோசுவாட சொல்லிட்டேன்ப்பா, யோசுவாட உடன்படிக்கை பண்ணிட்டேன், இனி யார் பார்த்துக்குவா? புறஜாதியானுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் யாருக்கு வேணும்? அவனை விட அதிகமாக நமக்கு வேணும். ஆமேன். பூசண மூத்த அப்பத்தை கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கான். எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடா பாவி, பூசண மூத்த அப்பத்துக்கு இவ்வளோ வல்லமையாடா, அதை கொடுத்துட்டு கம்முன்னு புளிச்ச ரசத்தை கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை அவனுக்கு தெரியும். ஆமேன். பக்கத்தில் பாசலும் கம்முன்னு இருங்க. உங்க யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். உங்க சார்பில் கர்த்தர் பார்த்துக்குவார். அது என்ன வேணாலும் சரி. ஆமேன். ஆமேன். சரி, ரெண்டாவது யோசுவா 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களில் தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்களை ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலை அடைச்சான். இந்த சத்துருக்களை எல்லாம் கெபிக்குள்ள போட்டு என்ன பண்ணியாச்சு? மூடியாச்சு. சொல்லுங்க, என்ன செஞ்சாச்சு? மூடியாச்சு. தூக்கு மரம், அதாவது தூக்கி போடுதல் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா எபிரேயத்தில் மூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கடையை ஷட்டர் பண்ணி மூடுவோம்ல, மூடுதல், க்ளோஸ் பண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ். இனி இதுல இருந்து யார் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வரவும் முடியாது, உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு மூடி போடுகிற அனுபவம். இன்னைக்கு சத்துருக்களுடைய மிகப்பெரிய எண்ணம் என்னன்னா, உங்களையும் என்னையும் மூடி போட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். கடந்த நாட்களில் அந்த அதிகாலை ஜபத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் புதன் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே நடக்கு. ஸோ நீங்கள் விருப்பம்னா கூகுள் மீட்டில் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். எஸ்தர் புஸ்தகம் தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அது தியானிக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி தான், முந்தானத்தை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை மொர்தெகாயை குறித்து நாங்கள் தியானித்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் வெறும் மூடுதலை மட்டும் தான் கொண்டு வந்தேன். நான் உள்ளே வந்தோன்னே வாசிக்க வந்துட்டே இருந்துச்சு. சத்துருவானவன் ஆமான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மூட நினைக்கிறான்.
உங்கள் அபிஷேகத்தை மூட நினைப்பான், உங்கள் ஜெப வாழ்க்கையை மூட நினைப்பான், உங்கள் வாக்கு தத்தங்களை மூட நினைப்பான், உங்களுக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதங்களை மூட நினைப்பான், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை மூட நினைப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் நிறைய பேர் இதில் மூடப்பட்டு கிடக்குறீங்க. எதில் மூடப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அறிந்து அந்த மூடியை விட்டு வெளியே வந்துடுங்க. இன்னும் நீங்கள் மூடப்பட்டு கிடப்பீங்கன்னா வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க முடியாது. எது என்ன மூடி வச்சிருக்கு அது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிபியோனுடைய வாழ்க்கையில் இந்த 5 ராஜாக்களும் கிபியோனை முற்றிலுமாய் மூடணும்னு நினச்சான். அவன் ராஜதானி அனுபவத்தை, அவன் திராட்சரசத்தின் அனுபவத்தை, அவனுடைய ராஜ மேன்மையை, அந்த தேசத்தை எல்லாவற்றையும் அழித்து போட நினைச்சான். ஏன்? யோசுவாவோடும் அவனுக்கும் இந்த உடன்படிக்கையை கூட அழிச்சு போட நினைச்சான். ஆனால் கர்த்தரோ அவனை மூடி போட்டார். நான் சொல்றேன், உங்களை மூட நினைக்கிறவங்களை கர்த்தர் மூடி போடுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமான் மொர்தெகாய 75 அடி உயரமா நிப்பாட்டி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தூக்கி போட்டு மூட நினைச்சான். இப்போ இந்த பில்டிங் எத்தனை அடி இருக்கும்? 20 அடி இருக்குமா? சுமார் 20 அடின்னு வச்சுக்கோங்க. 20 அடி இருக்காது வச்சுக்கோங்க. 75 அடி நான் எவ்வளோ ஹைட் இருக்கும்? அந்த நாட்களில் பில்டிங்கெல்லாம் வெறும் 15 அடியோட ஸ்டாப், அவ்வளோதான். 2 மாடிலாம் கிடையாது அந்த நாட்கள்லாம். அதுவும் அந்த பாபிலோனில் இருக்கிற அந்த சிறையிருப்புல மத்தியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலலாம் கிடையாது. இப்போ இவன் 75 அடி உயரம்னா தேசமே யாரை பார்க்கணும் சொல்லுங்க? தேசமே யாரை பார்க்கணும்? மொர்தெகாயை பார்க்கணும். இவன் சாகிறத, இவன் அழிஞ்சு போறத, இவன் மூடப்படுறத, இவன் தூக்கி போடப்படுறத, இவன் ஜெபம் ஒளிஞ்சு போறத, இவன் அபிஷேகம் ஒளிஞ்சு போறத, இவன் ஊழியம் ஒளிஞ்சு போறத உலகமே பார்க்கணும்னு ஆமான் நினைச்சான். ஆனா அதே ஆமான கொண்டு கர்த்தர் செஞ்சாரு. ராஜா கணமன்னம் அணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செயல்படும் சொல்லி எங்கெங்கெல்லாம் தூக்கணும் நினைச்சானோ அங்கெல்லாம் கர்த்தர் மொர்தெகாயை தூக்கி நிறுத்தினாரு. ஆமென். போற நம்மெல்லாம் ஆமான் கத்திட்டு போறான். ராஜா கணம் அணுகிற மனுஷன் இவன் தான், அவனுக்கு இப்படி செய்யப்படும். தூக்கி போட நினைச்ச ஆமான் வாயிலிருந்து மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி வச்சார். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வரணும்? நான் சொல்கிறேன், உங்கள் வாக்கு தத்தத்தில் இருக்குது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருக்குது. சொல்லுங்கள், என்னை யாரும் மூடி போட முடியாது. என் அபிஷேகத்தை மூட முடியாது. என் ஜெபத்தை மூட முடியாது. என் தேவனுடைய வெளிப்பாட்டை மூட முடியாது. என் வசனத்தை வெளிப்பாட்டை மூடி போட முடியாது. என் அறிவை மூடி போட முடியாது. என் வேலையை மூடி போட முடியாது. என் குடும்பத்தை மூடி போட. சத்தமா ஆமென். மூடி போட நினைச்சானா அவனுக்கு தான் பிரச்சனை. பக்கத்து பாசனம் உங்களை மூடி போட நினைச்சா அவனுக்கு தான் பிரச்சனை. ஆமென். சரி, இது ரெண்டாவது சத்துருக்கள் முழுவதும் மூடி போடப்பட்டார்கள். இது யாருடைய யுத்தம்? யாருக்கு வந்த யுத்தம்? சரி, அடுத்தது வாங்க. இந்த உடன்படிக்கையில் இருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், அற்புதங்களின் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? என்னென்ன பண்ணாரும் பார்க்கலாமா? 10-11 வாசிங்க. 10-11. என்ன விலை பண்ணினார்? சத்தமா என்ன விலை பண்ணார்? என்ன கற்கள்? யார் விலை பண்ணா? சத்தமா யார் விலை பண்ணா? யாருக்காக விழுது? இப்ப கிபியோனியருக்காக விழுது. இதுக்கு முன்னாடி வானத்திலிருந்து என்ன ஒரு இடத்துல விலை பண்ணார்ல? எங்கேருந்து விலை பண்ணார்? கல்மலை எங்கே பெஞ்சிச்சு? கல்மலை இதுக்கு முன்னாடி எங்கே பெஞ்சிச்சு? எகிப்தில். யாருக்காக பண்ணார்? சத்தமா யாருக்காக? இஸ்ரவேலருக்காக கல்மலை பெஞ்சிச்சுல. அது என்ன மலைனா, கல்மலை பெய்யும் போது சின்ன சின்ன கல்லாக தான் விழுந்துச்சு. என்ன கல் விழுந்துச்சு? ஆனால் இப்போ கிபியோனியருக்காக விழுற கல் எப்படி விழுது தெரியுமா? இஸ்ரவேலுக்கு செஞ்சதை விட கிபியோனுக்கு செய்கிற அற்புதம் எப்படி இருக்கு? பூசணம் பூத்த அப்பத்தில் இருக்கிற வல்லமை. வெறும் பூசணம் பூத்த அப்பத்தை கொடுத்துட்டு பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை இவன் பெருசா வாங்கிக்கிறான். ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? இஸ்ரவேல் ஜனத்தை கத்த சொல்றாரு, இவன் என்னுடைய சேஷபுத்திரன்றார்.
அந்த சேஷபுத்திரனுக்கு எகிப்தை அழிக்கிறதுக்கு கல்மலையை பெய்ய பண்ணாரு. அந்த கல்மலை பெரிய கல்மலாம் சொல்லல, கல்மலை பெஞ்சிச்சு அவ்வளவுதான். ஆனா இப்ப கிபியோனுக்காக யுத்தம் பண்றதுக்கு ஒவ்வொரு சத்துருக்கள் மேலையும் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்றாரு. அது சின்ன கல் அல்ல. என்ன கல்லாம்? சத்தமா என்ன கல்லாம்? பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இப்ப யார் பெருசா வாங்கிக்கிறது சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பெருசா வாங்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தா பொறாமையா இருக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த உடன்படிக்கையினுடைய அதிகாரம் தெரியுது. கர்த்தர் கிபியோனுக்காக வானத்திலிருந்து கல்மலையை பெய்ய பண்ணினார். வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்களை இறங்கினார். அப்ப என்ன தெரியுமா? இந்த கிபியோனை கர்த்தர் தன் சொந்த பிள்ளையாய் பார்க்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. இவன் புறஜாதிங்க, அடிமைக்கு அடிமையா இருப்பான். வெட்டு கிளிகளை கொண்டு கொல்லணும்னு யார் சொன்னது? வெட்டுக்கிளைகளை கொண்டு அழிப்பேன்னு சொன்னது யாரு? சத்தமா. ஆனா அதே கர்த்தர் தான் இப்ப எதை அனுப்புனாரு? எவெல்லாம் கிபியோனை தொடரானோ அவன் மேல இப்ப என்ன விழும்? வெட்டுக்கிளிகளை கொண்டும் தூதனை கொண்டும் அழிப்பேன்னு சொன்ன அதே கர்த்தர் கிபியோனுக்காக அவன் சத்துருக்கள் மீது பெரிய பெரிய கற்களை எறிந்து கர்த்தர் கொன்றார். அப்ப அந்த உடன்படிக்கையினுடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை எவ்வளவு பெரிதா இருந்துச்சு இல்ல? ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு அற்புதம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அற்புதம். வாசிங்க பார்க்கலாம். 12-14 10 12-14 யோசுவா 10-12-14. முன்பாக யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்புறம் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் கடைசி முடியும் போது இப்படி முடியும், அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. என்னன்னா சூரியன் யோசுவாவுடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டே, பேசுடா நான் என்ன செய்யணும்? மறையணும். யோசுவா சொல்லு நான் மறையணும். யோசுவா சொல்லு மறையிறதுக்கு சூரியன் இஸ் வெயிட்டிங். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்தது யாருக்காக? சத்தமா. பிள்ளைக்கு கூட இந்த வல்லமை அதிகாரத்தை செய்யல. எகிப்தில் எங்கேயாச்சும் சூரியனை நிப்பாட்டினாரு சொல்லுங்க? 10 வாதி அனுப்புனார்ல, 10ல் 1 சூரியன் நிப்பாட்டி இருக்கணுமா வேணாமா சொல்லுங்க? சந்திரன் நிப்பாட்டி இருக்கணுமா வேணாமா? ஆனா கிபியோனுக்காக அத்தனை சத்துருக்களும் பார்க்கும்படியாய், இஸ்ரவேலரும் பார்க்கும்படியாய், கிபியோனியரும் பார்க்கும்படியாய் சூரியனையும் சந்திரனையும் நடுவானத்தில் கர்த்தர் நிப்பாட்டி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. ஆமென். சாதாரண உடன்படிக்கைங்க. அந்த உடன்படிக்கைக்காக கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க, கர்த்தர் செய்த வல்லமையை பாருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தின் ஆமேன்லையும் இந்த அதிகாரம் இருக்கு. நீங்க நம்புற ஒவ்வொரு நம்பிக்கையிலையும் இந்த வல்லமை இருக்கு. ஆமேன். உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அதை நீங்க நம்பணும், அதை நீங்க விசுவாசிக்கணும். ஆமேன், ஆமேன். அப்ப முதலாவது என்ன ஆசீர்வாதம்? இவங்க யுத்தம் யாரோட யுத்தமா மாறிச்சு? கர்த்தர் யுத்தமா மாறிச்சு. ரெண்டாவது, சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? மூடி போட்டார். மூணாவது என்ன? இவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் செய்யாத அற்புதங்களை செய்தார். நாலாவது என்ன பண்ணார் தெரியுமா? 9:27 வாசிங்க வேகமா. 9:27. இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுவதற்கும். இப்ப இவங்க என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சு? விறகு வெட்டுற வேலை. அப்புறம் எங்க வேலை? கர்த்தருடைய வாசிங்க. 1 நாளாகமம் 21-29. 1 நாளாகமம் 21-29. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின
கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பீடமும் அக்காலத்திலே எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? கிபியோன் மேட்டில் இருந்துச்சு. இப்போ கிபியோன், ஆண்டவர் சபிக்கப்பட்ட கிபியோன் வாழ்க்கையை, அழிக்க வேண்டிய கிபியோன் வாழ்க்கையில் அவன் இடத்திலேயே இப்போ கர்த்தர் எதை வச்சார் தெரியுமா? தன்னுடைய வாசஸ்தலத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை வச்சார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன். ஒருத்தங்க மட்டும் தான் நல்ல கைதி காமிக்கிறீங்க, எனக்கு விளங்கிடுச்சுன்னு. எனக்கு இதை வாசிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப அப்செட் ஆனேன். அது அப்செட் ஆனேன்னா புரியவே மாட்டேங்குச்சு. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற லேவி கோத்திரத்துக்கு எத்தனையோ இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வச்சிருக்கலாம்ல ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே? இஸ்ரவேலில் யூதா கோத்திரம் இருக்கு, யூதாவில் வச்சிருக்கலாம்ல. அந்த யூதா பட்டணத்தில் வச்சிருக்கலாம்ல. ஏன் நீங்க கிபியோனை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா அவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பூசணம் பூத்து அப்பத்தை கொடுத்துட்டு எதை வாங்கிக்கிட்டான் பாருங்க. ஹலோ, புளிச்ச ரசத்தை கொடுத்து எதை வாங்கிக்கிட்டான்? சத்தமா? ஆசரிப்பு கூடாரத்தை. ஆசரிப்பு கூடாரத்தை வெறும் அழிஞ்சு போற அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்துட்டு அவன் ஆசரிப்பு கூடாரத்தையும் வாங்கிக்கிட்டான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் கூடாரத்தை அவன் இடத்துல கட்டுறா. இவ்வளவு நாள் வனாந்தரத்துல இருந்துச்சு, இனி வனாந்தரத்துல இருக்க வேணாம். என் கூடாரம் எங்க தான் இருக்கணும்னா கிபியோனுடைய மேட்ல தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியுது என் உடன்படிக்கையினுடைய வல்லமை, அவனுக்கு தான் தெரியுது என் வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமை, அவனுக்கு தான் தெரியுது என்னோட அவன் செஞ்ச உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். அதனால சொல்றேன், அவன் மேட்டில் என் ஆசீர்வாத கூடாரத்தை வை. எது வரைக்கும் தெரியுமா? சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறது வரைக்கும் அங்கதான் இருந்துச்சு. இதே இடத்துல தான் சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இதே இடத்துல தான் சாலமோனை ராஜாவாக உயர்த்தினார். இதே இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆராதிப்பாங்க. இதே இடத்துல தான் இஸ்ரவேலின் பிரபுக்கள், தலைவர்கள் எல்லாரும் வந்து ஆராதிப்பாங்க. மோசே ஆராதிக்கிறது இங்கதான், யோசுவா ஆராதிக்கிறது இங்கதான், எல்லா ராஜாக்களும் ஆராதிக்கிறது இங்கதான். எது வரைக்கும்? சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறது வரைக்கும். ஆமென், ஆமென். ஆண்டவர் அவன் கொடுத்தது வெறும் பூத்து போன அப்பந்தான். ஆனால் அந்த பூத்து போன அப்பத்தை பார்க்கலங்க, அவருடைய இருதயத்தை பார்த்தார். நீங்கள் என்ன கொடுக்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறீங்க. நீங்கள் புளிச்ச ரசத்தை வாங்குறதுக்கு கர்த்தர் ரெடி. ஹலோ, ஏண்டா அதாண்ட ஆண்டவர் இருக்கு, ஏண்டா வேற ஒன்றும் இல்லை, தைரியமாக கொடு. உன் இருதயம் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது, இல்லை ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது, ஊழியத்துக்கு கொடுக்கும்போது, சபைக்கு கொடுக்கும்போது உங்கள் இருதயம் என்ன? அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆசீர்வாதமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வாசஸ்தலத்தை எங்கேயும் ஆண்டு விட்டு கொடுக்க மாட்டார். எதை? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியம் போகணும்னாலே வருஷத்துக்கு ஒருக்க தான் போகணும், இடுப்புல கயிறை கட்டி தான் அனுப்பணும். அப்படி இருந்த பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்றாரு, டே என் உடன்படிக்கை ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கி அப்படியே எங்க கொண்டு வச்சிரு, எங்க கொண்டு வச்சிரு. மோசே யோசுவாவுக்கெல்லாம் புரிஞ்சிருவே என்ன நடக்குது ஆண்டவர், என்ன பண்றீங்க? இவன் ஏமாத்தினான். இந்த உடன்படிக்கை எப்படி பெற்றுக்கொண்டான் தெரியுமா? தந்திரமாய். எப்படி? ஆமாவா இல்லையா? இன்னொரு விதத்தில் ஏமாத்து வேலை. என்ன வேலை? ஏமாத்தி அவங்கள ஏமாத்தி வஞ்சித்து தந்திரம் பண்ணி எதை பெற்றுக்கொண்டான்? அந்த உடன்படிக்கைய, அந்த வாக்கு. ஏங்க, ஏமாத்தி வஞ்சித்து பெற்றுக்கொண்ட உடன்படிக்கைங்க அது. ஆனால் அந்த உடன்படிக்கையில் இருக்கிற வல்லமை, நம்மோட இயேசு எவ்வளவு இல்லை மனப்பூர்வமாக ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்து அவ்வளவு உற்சாகமாக கொடுத்து பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் வேகமாக போகிறேன், முடிக்க போகிறேன். அடுத்தது வாங்க. சரி, இந்த இடத்துல இப்போ ஆசரிப்பு கூடாரம் கட்டி வச்சாச்சுல்ல. இப்போ இங்கே யார் ஊழியம் செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் யார் ஊழியம் செய்யணும்? லேவியர்கள் ஊழியம் செய்யணும். ஆனால் இப்போ இங்கே என்ன வேலை கொடுக்கப்படுது? யாருக்கு வேலை? ஏமாத்தினதுக்கு இவங்களை என்ன பண்ணியிருக்கணும்? கிபியோன் ஏமாத்தினான்ல,
இந்த ஏமாத்தின பயலை எல்லா வீடுகளுக்கும் அடிமையாக அனுப்பிச்சிருக்கணும், அப்படி தானே? இஸ்ரவேலில் சொல்லியிருக்கணும், எப்பா இவன் நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதனால் இவங்க எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? அது அப்படி தானே வந்தான். ஐயா எங்களை அடிமையாக வச்சுக்கோங்க ஐயா, நாங்கள் அடிமைகளுக்கு அடிமையா, எங்களோட உடன்படிக்கை மட்டும் பண்ணுங்க போதும்னா. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, யோசுவா அந்த ஊர் தலைவனை கூப்பிட்டு நீ என் வீட்டுக்கு அடிமைடான்றணும், யூதா கோத்திரத்தில் தலைவனை கூப்பிட்டு இவன் அவன் வீட்டுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி எல்லா வீடுகளுக்கும் இவனுங்க குடும்பத்தை அடிமையை அனுப்பியிருக்கணும். ஆனால் எங்க வேலையை கொடுக்குறாங்க? வாசிங்க, இப்போ வாசிங்க பார்க்கலாம். 9:27 இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே இடத்தில் இருக்கும் பலிபீடத்துக்கும் விறகு வெட்ட தண்ணீர் எடுக்க ஊழியத்தை கொடுறான்ட்டார். இப்போ இந்நாள் மட்டும்னா வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடத்தில் வேலை செய், விறகு வெட்டுற வேலையை செய், தண்ணி எடுக்கிற வேலையை செய், இதுதான் உனக்கு வேலை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது சபிக்கிறதா இல்லை ஆசீர்வாதமா? சத்தமாக சொல்லுங்க. ஏமாத்த தானங்க செஞ்சாங்க. ஆனால் ஏமாத்தினது எதுக்கு தெரியுமா? உடன்படிக்கைக்கு. நான் எதை பெற்றுக்கொள்ளணும்? ஏமாத்தி பெற்ற உடன்படிக்கை, ஏமாத்தி பெற்ற வாக்கு தத்தத்துக்கு இப்படி கர்த்தர் செய்வார்னா யோசித்து பாருங்க. நம்மோடு செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. கடைசியா 2 சாமுவேல் 21:1. 2 சாமுவேல், இது ரொம்ப பியூட்டிஃபுல். 21:1 வாசிங்க, முடிச்சிடலாம். தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது, இப்போ கவனிங்க, தாவீது நாட்களில் ராஜாவானதுக்கப்புறம் பஞ்சம் வந்துடுச்சு. 3 வருஷம் பஞ்சம். தாவீதுக்கு விளங்கவே இல்லை. என்ன ஆண்டவரே 3 வருஷம் பஞ்சம், 1 வருஷம் பார்த்தாச்சு, 2 வருஷம் பார்த்தாச்சு, 3 வருஷம் பஞ்சம் இருக்கு, நான் என்ன தவறு பண்ணேன்? தேசம் என்ன தவறு பண்ணுச்சு? ரொம்ப புலம்பல், ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்போ தாவீது என்ன பண்ணுறான்னா, சரி கர்த்தரிடத்தில் விசாரிப்போன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன நடந்துச்சு? கர்த்தர் சொல்றார், வாசிங்க. கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும். யார கொன்னதுக்காக? சவுலு கொஞ்சம் கிபியோனியரை கொன்னுட்டான். அவன் மேல உள்ள கோபத்தில் வெப்ராளத்தில் கொன்னுட்டான். எப்போ கொன்னா? சவுல் கொன்னான், சவுலின் நாட்கள்லயே. ஆனால் யார் நாட்களில் பழி வாங்குறாரு தெரியுமா? இஸ்ரவேல 3 வருஷம் பஞ்சங்க. 3 வருஷம் இஸ்ரவேல் எல்லாரையும் பட்டினி போட்டார். கிபியோனியரை கொன்ன சாவுங்கடான். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். இவன் புறஜாதி ஆண்டவர், இவன் கானான் வம்சத்தை சேர்ந்தவன், சபிக்கப்பட்ட ஆளு, அழிக்கப்பட வேண்டிய ஆளு. ஆனா இவனை கொன்னுங்கிறதுக்காக நீங்க தானே வேதத்தில் எழுதி வச்சீங்க. என்ன எழுதி வச்சீங்க? வெட்டு கிளிகளை கொண்டு சொல்லுங்க அழிப்பேன், தூதர்களை கொண்டு இவனோட உடன்படிக்கை பண்ணவும் கூடாது, இவனை சபையில் சேர்க்கவும் கூடாது, இவனுக்கு எந்த வேலையும், எல்லாத்தையும் நீங்க தானே சொன்னீங்க. ஆனா எல்லாத்தையும் பண்ணிவிட்டீங்க. இப்ப கடைசியில் கிபியோனை கொல்லவும் செஞ்சாச்சு. ஆனா அவனை கொன்னதுக்காக நீங்க இப்ப என்ன பண்ற? யாரை பழி வாங்குறீங்க? பூத்து போன அப்பத்தை கொடுத்துட்டு என்ன வேலை கட்டுறாங்க பாருங்க. உண்மைக்கு சொல்றேன், அவட உடன்படிக்கையின் வேல்யூவே வேற. நம்மளாம் வேற, அதெல்லாம் நம்ம 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 நினப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கணுங்க. புறஜாதி மனுஷனுக்கு ஏமாத்தி வாங்கிக்கிட்டான். வெறும் சாதாரண பூத்து போன அப்பத்தையும் புளிச்ச ரசத்தையும் கொடுத்துட்டு இவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறானே. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசா இருக்கிறோம், அவருடைய சகலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. அப்படி இருக்கிற வேளையில ஏன் இந்த ஆசீர்வாதங்களை ஏன் வாழ்க்கை நடக்கல? ஒரு புறஜாதி மனுஷன், அழிஞ்சு போவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், அடிமைகளுக்கு அடிமையா இருக்க வேண்டியவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு சொந்தம் கொண்டாடுறான், கர்த்தருடைய அற்புதங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறான். ஆமென், ஆமென். நீங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
இஸ்ரவேல் ஜனமே, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உடன்படிக்கையை குறித்த அறிவு என்ன? கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக எதை வேணாலும் இழக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கைக்காக எதை வேணாலும் இழக்கலாம். இது யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? அந்த கிபியோனியருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இழந்து போனாங்களா? சொல்லுங்க, இழந்தாங்களா? இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரமாணம் இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் சாகல. இன்னைக்கு வரைக்கும் கிபியோனியர் ஆசரிப்பு கூடத்தில் வேலை பார்க்கிறான். இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் பண்றான். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி கொடுக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் விறகட்டுறான். அவன் மேட்ல அவனுடைய பலிபீடம் இருக்கு. கர்த்தருக்காய் லேவிய கூட்டமாய் ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் பார்க்கிறாரு. அதை தான் நம்ம எபேசியர்ல வாசிச்சோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாய் இருந்தோம். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லி சொல்லியே பெற்றுக்கொள்ற ஜாதி நாம. இன்னும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு மேலே என்னால் விளக்க முடியாது. புத்து போன அப்பத்தை வச்சு வாங்கிட்டு போனா பாருங்க கிபியோனியர், அவனை தான் கூட்டிகிட்டு வரணும். உங்கள் முன்னாடி நிப்பாட்டி ஏண்டா இப்படி எப்படா பெற்றுக்கொண்டாங்க. நம்ம லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருக்கிறத கொடுத்து வாரிட்டு போக நம்மளால் முடியும். ஆமேன். எல்லாம் எளிமை நிற்கலாம். எல்லாரும் எளிமை நின்று ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி, இந்த வாலி பிள்ளைங்க மேலே வாங்கக்கம், அந்த பாடலை பாடி மறுபடியும் நம்ம ஆராதிக்க போகிறோம். 10:15 ஆச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் நல்ல வொர்ஷிப் பண்ண போகிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னா கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், இந்த வாக்கு தத்தங்களுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாம் எளிமை நின்று கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தர் கையில் நம்ம கொடுத்து ஆராதிக்க போகிறோம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஓ ஆமென் என்றும் இருக்கிறதே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நன்றி.